நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னையோட இந்த ஓவியங்கள் எல்லாம் நான் எரிச்சிடுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயன்படாத என்னோட கலைக்கு தண்டனை கொடுக்கிறதுக்காக இந்த படத்தை எல்லாம் நான் எரிக்கிறேன். இந்த மாதிரியா? இந்த மாதிரி பண்றதுனால கலைக்கு இல்ல உங்களுக்கே தண்டனை கொடுத்துக்கிறீங்க. உங்களோட பேர் என்ன? என் பேரு ராமேஸ்வர். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நான் இன்னையோட என்னோட ஓவிய கலையை கைவிட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஏன்? நீங்களே பாருங்க, உங்க ஓவியங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. உண்மையான உருவங்கள் மாதிரி இருக்கு. நீங்க உங்க கலையால இந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல கலைஞர். ஆனா இந்த ஓவியங்களால கொஞ்சம் கூட வருமானம் கிடைக்கலனா இதால என்ன பயன்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த நகரத்தோட பணக்காரன் அந்த பாலச்சந்திரன், அவன் என்கிட்ட அவனையும் அவனோட குடும்பத்தையும் 10 ஓவியங்களா படம் வரைஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தான். அதுக்கான விலையையும் சரியா கொடுத்துறதா என்கிட்ட சொல்லியிருந்தான். நானும் ராப்பகலா கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு எல்லா படங்களையும் வரைஞ்சு கொடுத்திருந்தேன். அப்புறம் அதுக்கான விலை கிடைக்கலையா? அதுக்கான விலைக்கு பதிலா அவமானம் தான் எனக்கு கிடைச்சது. என்னோட ஒவ்வொரு ஓவியத்திலையும் ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு என்ன அவமானப்படுத்தி தான் அனுப்புனான். வருமானம் கிடைக்கலனா பரவாயில்ல, இந்த ஓவியத்துக்காக என்னோட கை காசெல்லாம் போட்டேன். இப்ப முதலுக்கே மோசமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் அவனே வச்சுக்கிட்டான். அவன் என்கிட்ட இதோட இந்த பக்கமே வராதுன்னு சொல்லிட்டான். ஆனா இதுக்கான தீர்வு இந்த மாதிரி இந்த ஓவியங்களை எரிக்கிறது கிடையாது. நீங்களே சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இனிமே இந்த கலையெல்லாம் எதுக்கு? எதுக்கும் உதவாத இந்த ஓவிய கலை இருக்கிறதுக்கு நான் கத்துக்காமலே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு முறை எப்பவும் சொல்லாதீங்க. கலை அந்த கடவுள் கொடுக்கிற வரம். அது எல்லாருக்குள்ள கிடைக்காது. சில பேருக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால அதை கைவிடாதீங்க. அதை இன்னும் மேன்மைப்படுத்தணும். அதை நிறைய கத்துக்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது என்னவோ உண்மைதான். நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னடா அட நீங்க ஆனா ஆவணெல்லாம் விடுங்க, நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க கலைக்கு மரியாதையும் கிடைக்கும், அதுக்குண்டான விலையும் கிடைக்கும். அதையும் அந்த பாலச்சந்திரன் கொடுப்பாரு. இங்க வாங்க. அடடா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட புத்திசாலித்தனம் இந்த விஜயநகரத்துக்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ரொம்ப நன்றி. நன்றி. தனி, இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு திங்கக்கிழமை. எப்பயாவது சூரியன் கிழக்கில் இல்லாம மேற்குல உதிச்சிருக்கா தனி? சூரியன் ஏண்டா மேற்க உதிக்க போகுது? அப்படிலாம் நடந்தா உலகம் அழிஞ்சு. குருஜி இங்க பாருங்க, என்னைக்காவது மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு தாமதமா வந்திருக்காரா? ஆமா, அப்படி எப்பவும் நடந்ததே இல்லையே. இதோ வந்துட்டாரு தாமதத்துக்குன்னே பிறந்தவர். ரொம்ப நன்றிமா. உன்னோட கருணையால நான் தாமதமா வந்தாலும் மகாராஜா வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஆனா மகாராஜா இன்னும் அரசவைக்கு ஏன் இன்னும் வரல? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா மகாராஜா மகாராஜா
மகாராணி திரும்பலம்பா. நான் மகாராஜாவை அரண்மனை முழுக்க, வைத்தியசாலை, சிறைசாலை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா எங்கேயும் மகாராஜா இல்ல. நானும் தான் மகாராஜாவை அரண்மனையோட சமையல் அறையில இருந்து சாப்பிடுற இடம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். எங்கேயுமே கிடைக்கல. மகாராணிகள் வாழ்க. மகாராஜாவோட கட்டளைப்படி நான் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, சில காரணங்களால காலையில இந்த செய்தி உங்ககிட்ட சொல்ல முடியல. எங்க கிட்ட சொல்ல வேண்டிய செய்தி ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல மகாராணியாரே, ஞாபகம் இருக்கு. செய்தியை சீக்கிரம் சொல்லுங்க. உங்க 2 பேரையும் மகாராஜா அரசவைக்கு வர சொல்லியிருக்காரு மகாராணியார்களே. அங்க உங்களுக்கு உங்க எல்லா கேள்விகளுக்கான பதிலும் கிடைச்சிரும். நான் வரேன். இத பாருங்க, எப்பவும் தாமதமா வர்ற பண்டித ராமகிருஷ்ணரே வந்துட்டாரு. பண்டித ராமகிருஷ்ணரே, இங்க இருக்கிறவங்களே எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க மகாராஜா விஷயத்துல ஏதாவது தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு சபைக்கு சொல்லுங்க. நீங்க சரியா சொன்னீங்க குருவே. இந்த மாதிரி முட்டாளுக்கு என்ன தெரியும்? எனக்கு மகாராஜாவை பத்தியும் எதுவும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்துல மகாராஜாவை பத்தி யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். யாருக்கு? அட, உங்க திவ்ய திருஷ்டிக்கு. நான் சொன்னது சரிதானே குருவே? உங்களோட திவ்ய திருஷ்டியால இத பாருங்க. எங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க. என்ன மந்திரியாரே? சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. காத்துக்கிட்டே இருங்க, இதுக்காக ஒரு நாள் கண்டிப்பா பழிவாங்கப்படுவீங்க. சிம்மாசனத்துல ஏதோ கடிதம் எழுதி வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. மகாராஜாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோ? அமைதி! எல்லாரும் அமைதியா இருங்க. என்னோட ஞான திருஷ்டியில தெரியுது மகாராஜா பத்தின விவரம் அவரோட சிம்மாசனத்திலேயே இருக்கு. ஆனா குருவே, இந்த சிம்மாசனம் எப்படி பேசும்? ஞான திருஷ்டியில என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை, புரியுதா? யாருக்கும் தெரியாதது என் கண்ணுக்கு மட்டும் தெரியும். இந்த அரியாசனம் ஏதோ ஒரு செய்தியை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. குருவே பாத்து. குருவே குருவே ஐயோ, குருஜி, குருஜி. குருவே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் நல்லா இருக்கேன். இந்த கிழமை கீழே விழுந்து ஒண்ணுமே ஆகலையே. எனக்கு ஒண்ணுமே ஆகல. தப்பிச்சிட்டாரு. மந்திரி ஆரவர்களே, அரியாசனம் இந்த மாதிரியும் பேசும். மகாராணி சின்னாதேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி திருமலம்பா வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி. மகாராஜா எங்க? எங்களை எதுக்காக அரசவைக்கு வர சொன்னாரு? குருவே, உங்க கையில இருக்கே அது என்ன? அதுல என்ன எழுதிருக்கு? இந்த கடிதம் மகாராஜா எழுதினது. இதுல அவையோருக்கும் மகாராணியார்களுக்கும் ஒரு செய்தி எழுதப்பட்டு இருக்கு. குருவே, தாமதிக்காதீங்க. இந்த கடிதத்துல மகாராஜா என்ன கட்டளை இட்டிருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். நான் இங்க இல்லாதது எல்லாரோடைய மனசுலயும் நிறைய கேள்விகளை எழுப்புங்கிறது தெரியும். ஆனா எல்லாரும் பொறுமை காக்கணும். இத சொல்றதுக்கு எனக்கு நேரம் வாய்க்கல.
ஏன்னா நான் ஒரு அவசர காரியமா இரவோட இரவா ஜெய்ப்பூருக்கு புறப்பட வேண்டியதாயிடுச்சு. அதே அவசரத்தின் காரணமா தான் மகாராணிகளுக்கு கூட நான் புறப்பட்டதை சொல்ல முடியாம போச்சு. ஜெய்ப்பூர்ல இருந்து நான் திரும்புறதுக்கு காலதாமதம் ஆகும். இதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நான் இல்லைங்கிறதுனால அரசவை காரியங்கள் நிற்க கூடாது. நான் இல்லாத நேரத்துல கூட அரசவை நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் திரும்பி வர்ற வரைக்கும் மகாராணியார்கள் இருவரையும் தற்காலிக ஆட்சியாளர்களா நியமிக்கிறேன். இனி எனக்கு பதில் அவங்க தான் இருப்பாங்க. அதோட நிர்வாகத்துல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா கடினமான முடிவுகள் எடுக்கணும்னா அது அவர்கள் விருப்பப்படியே எடுத்துக்கலாம். அந்த முடிவுகள் முழுக்க முழுக்க அவர்களின் விருப்பப்படியே இருக்கும். இதுக்காக உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா அமைச்சரவையில கூட புதியவர்களை அவர்களே கூட நியமிச்சுக்கலாம். ஆனா அதுக்கான முடிவுகளை கூட அவங்க 2 பேரும் தான் எடுப்பாங்க. ராஜகுரு கிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த செய்தியை மகாராணிகள் கிட்ட தெரிவிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கிருஷ்ணதேவராயர், விஜயநகரம். மகாராஜா எதுக்காக 2 ஆட்சியாளர்களை நியமிக்கணும்? விட்டா நானே இதை சமாளிச்சிருப்பனே. அனுபவமே இல்லாம 2 பேரு, அதுவும் பெண்கள். இப்போ இந்த ராஜ்யத்தை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ஆம் குருவே, ராஜா எழுதி வச்ச அந்த கடிதத்தை நீங்க இன்னொரு முறை படிங்களேன். நிச்சயமா நீங்க படிச்சதுலயோ இல்ல நான் கேட்டதுலயோ ஏதோ தவறு இருக்கு. நிச்சயமா தப்பு இருக்குது. அது நான் படிச்சதுலயோ நீங்க கேட்டதுலயோ இல்ல, மகாராஜா எடுத்த முடிவுல. மகாராணி சின்னாதேவி திரும்பவும் படிக்கிறதால அதுல எழுதி இருக்கிறது மாற போறது இல்ல, என்ன குருவே? ஆமா மகாராணி சின்னாதேவி. இருந்தாலும் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் மறுபடியும் மகாராஜாவுடைய கட்டளைய படிக்க தயாரா இருக்கேன். நான் விஜயநகரம் திரும்பி வர்ற வரைக்கும் 2 மகாராணியர்களையும் தற்காலிக ஆட்சியாளர்களா நியமிக்கிறேன். இவ்ளோ பெரிய கடமைய எங்களால எப்படி பண்ண முடியும்? நீ முழுக மாட்ட குண்டப்பா, உன்னை நீயே தான் காப்பாத்திக்கணும், சரியா? ஒரு கேள்விக்கு பதில் தேடி இங்க வந்தேன். அந்த பதிலும் கிடைச்சிருச்சு. நிச்சயமா இந்த முடிவுக்கு பின்னாடி மகாராஜாவுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கு. மகாராணிங்க மேல எது வரைக்கும் பொறுப்புன்ற சுமை வராதோ அது வரைக்கும் கடமைகளை செய்யற தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள எப்பவும் வராது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிச்சயமா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும். தன்னம்பிக்கையான பெண்கள் இருந்தா தானே இந்த நாடு வளரும். குருவே, பண்டிதர் ராமகிருஷ்ணா, மந்திரியாரே, தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. மகாராஜா சொன்ன இந்த முடிவை என்னால முழுமையா ஏத்துக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது இவ்ளோ பெரிய பொறுப்பை எங்களால எப்படி பண்ண முடியும்? நீங்க சொல்றது உண்மைதான் மகாராணி சின்னாதேவி. உங்க மேல இருக்கிற அன்பின் காரணமா தான் மகாராஜா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனா நீங்க யோசிக்கிறீங்களே, அத நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க சரியா யோசிக்கிறீங்க. ஒரு மகாராஜாவோட பாரத்தை இவங்களால சுமக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அனுபவம் தேவை. அப்படி பார்த்தா எனக்கு ஏற்கனவே இதுல அனுபவம் இருக்கு. என்ன பண்டித ராமகிருஷ்ணர், என்ன சொல்றீங்க? சரியா சொன்னீங்க குருவே. உங்களை தவிர்த்து இந்த சபையில பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும்தான் தற்காலிக ராஜாவா அவருடைய கடமையை நல்லபடியா பண்ணிருக்காரு. பெரிய மகாராணி அவர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த விஷயம் மகாராஜாவுக்கே தெரியும். தற்காலிக ராஜாவா நான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன்னு தெரிஞ்சும் அவர் உங்க 2 பேரை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. மகாராஜாவுடைய எண்ணங்களும் புரிதலும் நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் அவருடைய முடிவுக்கு மரியாதை கொடுத்தாகணும். அதன்படிதான் நடந்துக்கணும். இந்த மகாராணியர் 2 பேரும் ஆட்சியாளர்களானா இதுல பண்டித ராமகிருஷ்ணனை விட அதிகமா லாபம் அடைய போறது நானாதான் இருக்க போறேன். இந்த சந்தர்ப்பத்தை ஏன் விடணும்? பெண்கள் ஆட்சியில விட்டது எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதுதான். பண்டித ராமகிருஷ்ணர் சொல்றதுதான் சரி. மகாராஜா விருப்பப்படிதான் நடக்கணும். தற்காலிக ஆட்சியாளர்கள், தற்காலிக ஆட்சியாளர்கள், தற்காலிக ஆட்சியாளர்கள்.
தற்காலிகமா இருந்தாலும் இல்ல நிரந்தரமா இருந்தாலும் நாங்க எப்பவுமே மகாராணிகள் தான். அதனால தயவு செஞ்சு எங்களை மகாராஜான்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா தற்காலிகமா மன்னிச்சிருங்க. மகாராணியார்கள், மகாராணியார்கள், மகாராணியார்கள். மகாராணி அவர்களே, நீங்க எதுக்காக தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா மகாராஜா எடுத்த முடிவால பெண்களுடைய அடையாளத்தை இன்னும் பலமாக்கும். இந்த அரசவையில மகாராஜாவை எல்லாரும் மகாராஜான்னு சொல்றது எங்க எல்லாருக்கும் வழக்கமாயிடுச்சு. ஆனா நாங்க பெண்களோட அரசாங்கத்தையும் மரியாதையையும் கௌரவிக்கிறோம். ஆமா மகாராணி அவர்களே, மந்திரியார் சொல்றது சரிதான். நான் எந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் என் மனைவி கிட்ட ஆலோசனை கேட்பேன். அவகிட்ட கேட்டுட்டு பண்ணா எல்லாம் நல்லபடியா நடக்கும். முட்டாள். பெண்கள் இவங்களுக்கு ராஜ்ய வேலையில ஆலோசனை கொடுக்கறாங்க. ரொம்ப நல்ல விஷயமாச்சே. பெரிய மகாராணி அவர்களே, மகாராஜாவுக்கு ராஜ்யத்தோட வேலைகளை ரொம்ப நல்லபடியா பண்றதுக்கு எங்க எல்லாருடைய துணையும் கிடைக்கும். உங்க 2 பேருக்கும் கிடைக்கும். ஆனா உங்க 2 பேருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் உங்களுடைய விருப்பத்தின் படி முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. மகாராணி திரும்பலம்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்றதை விட மகாராஜாவோட முடிவுதான் முக்கியம். அப்படின்னா சரி, மகாராஜாவோட முடிவும் உங்களோட முடிவும் இதானா? மகாராணிகள் ஆகிய நாங்க 2 பேரும் தற்காலிக ஆட்சியாளரா இருக்க தயாரா இருக்கோம். ஆணோட கட்டளையை கேட்டு நடந்துகிட்டு இருந்த இந்த 2 பெண்களும் சேர்ந்து அவங்க கட்டளையிட்டு அதை கேட்டு நான் நடக்கணுமா? சிவ 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 சிவா. மகாராணிகள், மகாராணிகள், மகாராணியர்களே, என்னாச்சு குருவே? மகாராணி, இந்த சிம்மாசனத்துல நீங்க உட்காரணும்னா உங்களுக்கும் கூட பட்டாபிஷேகம்ங்கிறது நடந்தே ஆகணும். அதுவும் மகாராஜாவுக்கு நடந்த மாதிரியே இத ராஜகுரு தான் செய்யணும். அதாவது என் கையால. இப்ப உங்களோட பட்டாபிஷேகத்துக்கும் பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடுகளை செஞ்சாகணும். சரி குருவே, நாளைக்கே ராஜ பட்டாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு ராஜ பட்டாபிஷேகம் நடக்கும்போது நீங்க உங்களோட மனைவிகள் கூட இல்லனா வீட்ல இருக்கக்கூடிய பெண்களோட இங்க வரும்படி கேட்டுக்கிறேன். கட்டளைப்படியே மகாராணியாரே. மகாராணி சின்னாதேவி, எனக்கு சமையலை தவிர வேற என்னென்னலாம் தெரியும்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு. மகாராணிகள், மகாராணிகள், மகாராணிகள். அம்மா தாயே, இன்னும் லட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? லட்ட சாப்பிட்டு தூங்கிடுவீங்களா? அட, இவ்ளோ லட்டு சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். சரியா சொன்ன. இந்த லட்ட முடிச்சிட்டு வெளியில இருந்து இன்னும் லட்டு வாங்கிட்டு வர போறீங்களா? அட, இவ்ளோ லட்டு சாப்பிடாதீங்கம்மா, வயிறு கெட்டு போயிடும். வெளியே அடிக்க போகணுமா? யார? இல்லம்மா, அடிக்கிறதுக்கு இல்ல. எனக்கு என்னமோ அம்மா உன்னை வீட்டை விட்டு போ சொல்ற மாதிரி இருக்கு. அடடடடா, இந்த சாரதா அம்மா வீட்டுக்கு போயிட்டா, அம்மாவோட குரலையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா. இப்ப இவங்க கிட்ட எப்படிதான் பேசுறது? இல்லம்மா, ஷால்தா வர வரைக்கும் காத்திருப்போம். அது என்னன்னா, நீங்க பேசுறீங்கல்ல, இல்ல நீங்க பேசாம இருக்கீங்கல்ல, அது எங்கள மாதிரி முட்டாளுகளுக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா, எங்க போறீங்க? புதுசா இதுவரை 3 பண்ணிட்டு போயிருக்காங்க. எங்க போறாங்க? இன்னும் லட்டு வாங்க இனிப்பு கடைக்கு போயிருக்காங்க. இல்ல குண்டப்பா, இவங்க அரண்மனைக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். நகரத்துல இருக்கிற பெண்கள் எல்லாரும் 2 மகாராணிகளுக்கு வாழ்த்து சொல்ல அங்க போறாங்களா? அங்கதான் போறாங்க போல. இங்க பாரு, பண்ணி காட்டு. அட, அப்படி இல்ல, அம்மா மாதிரி பண்ணு. சீக்கிரம் பண்ணு. உனக்கு ஒண்ணும் வர மாட்டேங்குது.
மகாராணி வாழ்க. விஜயநகரத்து பெண்கள் உங்களை பாக்குறதுக்காகவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காகவும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் எங்களுடைய அலுவலகத்துல காத்துட்டு இருக்க சொல்லுங்க. உத்தரவு மகாராணி. மகாராணி சின்னாதேவி, என்னால நம்பவே முடியல. நாம இப்போ விஜயநகரத்தோட ஆட்சியாளர்கள். இல்ல மகாராணிகள். ஆனா முதல்ல இருந்தே நம்ம மகாராணிகள் தானே. மகாராஜாவுக்கு பதிலா ராஜ்யத்தோட வேலைகளை பாக்குறோம். சரியா சொன்னீங்க. வாங்க இப்போ போலாமா? வாங்க வாங்க. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. எல்லாரும் உட்காருங்க. மகாராணி சின்னாதேவி மற்றும் மகாராணி திரும்பலம்பா, உங்களுக்கு அனைத்து பெண்களின் தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள். வணக்கம். ஒரு விஷயத்த நிச்சயமா சொல்லியே ஆகணும். இன்னைக்கு விஜயநகரத்துல புது சரித்திரத்தையே எழுதியிருக்கோம். 2 மகாராணிகளை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. என்னம்மா, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? சௌதாமணி சொன்னது சரின்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஓ, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த வாழ்த்துக்களால எங்களுக்கும் எங்களுடைய வேலைக்கும் ஒரு புது உற்சாகம் கிடைக்குது. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலாம்பா. மகாராணிகள் வாழ்க. மகாராணியார்களே, உங்களை சந்திக்க ராஜகுரு இங்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. வணக்கம் மகாராணி சின்னாதேவி அவர்களே. வணக்கம் குருவே. வணக்கம் மகாராணி திருமலம்பா அவர்களே. வணக்கம் அம்மா. சௌதாமினிய சுவாமி, நீங்க என்ன இங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காக இப்ப இங்க வந்தேன்னா, இன்னைக்கே உங்களுக்கான பட்டாபிஷேக வேலைகளை எல்லாம் கவனிக்க வேண்டி இருக்கிறதுனால அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்திருக்கேன். குருமாதா, இந்த பட்டியல்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கினா அது எனக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா கொஞ்சமா கொடுத்து நிறைய சுருட்டிக்கிருவேன். சுவாமி, வருணமாலா, இந்தாங்க பட்டியல். இத மகாராணி கிட்ட கொடுத்துருங்க. சுவாமி, இந்த பட்டியலை நீங்க நல்லா யோசிச்சு ஆராய்ஞ்சு எழுதிருப்பீங்கன்னு தெரியும். ஆமா, யோசிச்சுதான் எழுதியிருக்கேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொருள்கள் தேவையானதுதான். ஆனா அது இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்றதே புரியலையே வருணமாலா. வருணமாலா, நான் எது செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வேன். எந்த விதமான குறைபாடும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்வேன். புரியுதா? அதனால மகாராணியார் அவர்களே, இதுல தேவையில்லாத பொருள்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதுல இருக்கிற எல்லாமே தேவையானதுதான். அது மட்டும் இல்லாம குறைஞ்சா கூட. குருமாதா, இந்த பட்டியலை நீங்க ஒரு முறை சோதிச்சு பாருங்க. இதுல அதிகமாவோ இல்ல குறைவாவோ எதுவும் இருக்க கூடாது. நிச்சயம் மகாராணி. மகாராணி சின்னாதேவி அவர்களே, இத வருணமாலா அவர்களை சோதிக்கிறாங்க. எப்படி இந்த வருணமாலா இதெல்லாம் செய்ய முடியும்? குருவே, அவங்க ஏன் செய்யக்கூடாது குருவே? ஏன் செய்யக்கூடாதுன்னா, இவங்க கல்வியே கற்கலையே, படிக்காதவங்க. சுவாமி, நீங்க சொல்றது சரிதான். நான் குருகுலத்துக்கு போனதே இல்ல. ஆனா எனக்கு படிக்கவும் எழுதவும் ரொம்ப நல்லாவே தெரியும்.
நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடி பண்டித ராமகிருஷ்ணர் எழுதின கிரந்தத்தை நான் தான் வாசிச்சு காட்டினேன். மகாராணி, நான் சின்ன வயசுல என் அண்ணனோட புத்தகத்துல இருந்து நான் யாருக்கும் தெரியாம வீட்ல இருந்தே என் அம்மாவோட உதவியால எழுத படிக்க கத்துக்கிட்டேன். நான் இதுல இருக்கிறத சோதிச்சு பார்த்து உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். தாராளமா பண்ணுங்க குருமாதா. குருவே, அவங்க பட்டியலை பாக்குற வரைக்கும் நீங்க வெளியில போய் காத்துருங்க. வெளியில போகணுமா? ஆமா குருஜி, மகாராணி தெளிவா தான் சொன்னாங்க, நீங்க வெளியே போய் காத்திருக்கணும்னு. சீக்கிரமா நீங்களே போயிருங்க குருஜி, இல்லனா வீரர்களை விட்டு உங்களை அடிச்சு துரத்திடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிற சின்னாதேவி அவர்கள். மகாராணி என்னையே வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் ராஜகுரு தத்தாச்சாரியார் என்னையே இந்த எழுத படிக்க தெரியாத வருணமாலா. ஆனா அவனா கூட தெரியாதவளுக்கு நான் எழுதுனதை அவ பரிசோதிச்சு சொல்லுவாளா? அது எப்படி நான் எழுதுனதை இன்னொருத்தர் பரிசோதிக்கலாம்? உங்க எல்லாரையும் நாளைக்கு அரசவையில நடக்க போற ராஜ பட்டாபிஷேகத்துக்கு வரணும்னு கேட்டுக்கிறோம். மகாராணி அவர்களே, நாங்க நிச்சயமா வருவோம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பாக்குறது நாங்க பண்ண அதிர்ஷ்டம். மகாராணி, இந்த பட்டியலை நான் முழுசா பரிசோதிச்சு முடிச்சிட்டேன். குருவை வர சொல்லுங்க. ஐயா, ஐயா, வெளியே வாங்க. அட என்னாச்சு ராமேஸ்வர், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? வணக்கம் ஐயா. உங்களுக்கு நான் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் பிடிக்கலல்ல. நீங்க எனக்கு கொடுத்த வேலைய உங்க மனசுக்கு நிறைவா என்னால பண்ண முடியல. ஆமா உண்மைதான். அப்படின்னா நான் வரைஞ்ச ஓவியங்களை திரும்ப பெறலாமா? எப்படியும் அது உங்களுக்கு தேவைப்படாதுல்ல. கொண்டு போ கொண்டு போ. நாங்களே அத வெளியே தூக்கி போடலாம் தான் நினைச்சோம். குடு குடு குடு, கொண்டு போ. நீ வா. இதுக்கப்புறம் நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னதை பண்ணிட வேண்டியதுதான். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வந்து இந்த பொக்கிஷத்தை வாங்கிட்டு போங்க. வியாபாரி பாலச்சந்திரனோட ஓவியங்கள் இது. உலகத்திலேயே மிகப்பெரிய சிக்கனமான ஆள் இவரு. இத மட்டும் எடுத்துட்டு போய் உங்க வீட்ல நீங்க வச்சீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற செல்வங்கள் எல்லாமே 2 மடங்கா பெருகிடும். உங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் லக்ஷ்மி வரும், திரும்ப போகவே போகாது. என்ன? வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. நான் இருக்கிற ஓவியங்களை எதுக்கு இலவசமா கொடுக்கறான்? இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் வேணும்னே தான் இந்த ஓவியங்கள்லாம் நல்லா இல்லன்னு சொன்னேன். ஆனா இந்த ராமேஸ்வர் எதுக்கு உதவாத இந்த ஓவியங்களை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வேற வழி இல்லாம எல்லாத்தையுமே இலவசமா கொடுப்பான்னு நினைச்சேன். வாங்க, வாங்கிக்கோங்க. இவன் விக்கிறது மட்டும் இல்ல, உங்க பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை தடுத்து நிறுத்தணும். வாங்க, வாங்கிக்கோங்க. குருவே, என்ன? மகாராணி உங்களை வர சொன்னாங்க. இதோ இதோ வந்துட்டேன். நீங்க கூப்பிட்டீங்களா மகாராணி? குருமாதா, இது நான் கொடுத்ததா? அது குருவே, இந்த பொருட்கள் மட்டும் போதும். என்ன இவ்வளவு இருக்கு? இத பயன்படுத்தி நாளைக்கான ஏற்பாடு பண்ணுங்க. மகாராணி சின்னாதேவி அவர்களே, இந்த பட்டியலை பார்த்தா இது நான் உங்களுக்கு கொடுத்தது மாதிரியே தெரியலையே. இதுல முக்காவாசியை காணுங்க. நான் எழுதி கொடுத்த பொருட்கள்ல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு இதுல. இல்ல சுவாமி, இந்த பட்டியல்ல இருந்து நான் நீக்கின பொருட்கள் எல்லாம் தேவையானதுதான். ஆனா அது அந்த அளவுக்கெல்லாம் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொல்லிருக்கீங்க, ஒருவேளை குறைவான பொருட்கள்ல வேலை முடியும்னா அப்போ தேவையில்லாம எதுக்கு நாம அதிகமா செலவு பண்ணணும்? மகாராணி, நாளைக்கு நடக்க போறது பெரிய அளவுல ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அதுல நாம அதிகமா செலவு பண்ண வேண்டாம்.
நான் சொல்றது சரியா? சரியா சொன்னீங்க பரிமளாக்கா. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொன்னது ரொம்ப சரி. மகாராணி, என் வாழ்க்கையில முதல் முறையா நான் பண்ண வேலையால எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுல எந்த பெருமையும் தெரியல வர்ணமாலா. இதுல உன்னோட கஞ்சத்தனம் மட்டும் தான் தெரியுது. என்னது? அம்மா 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 இருங்க 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 இருங்க. நான் சொல்ல வர்றத முதல்ல கேளுங்க. எனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னு சொன்னேன். அதாவது முதல்ல இப்ப அப்படி இல்ல. என்ன வர்ணமாலா சொல்றது வீட்டுக்கே சரியா இருக்குமே. இல்ல, அனாவசியமா பொருட்கள் வாங்கி ஏன் நாம வீண் செலவு செய்யணும்? அதுவும் ஒரு விதத்துல நாட்டுக்கே நஷ்டம் தானே. அதனால அதை செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. வர்ணமாலா, பிரமாதம் பிரமாதம். குருஜி, ஏற்கனவே பாதி மரியாதை போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற மரியாதை போகிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம் குருஜி. அப்படியே சொல்றேன். சரி சரி, போலாம் போலாம் போலாம். பிரமாதம் குருமாதா. உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வேலை செய்யற முறை ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி மகாராணி. என்னுடைய நலன் விரும்பிகளே, நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். உங்க எல்லாரையும் நாளைக்கு நான் அரசவையில சந்திக்கிறேன். விஜயநகரத்தோட அன்பான பெண்களே, இன்னைக்கு இந்த சந்தோஷமான நேரத்துல நான் உங்க எல்லாருக்காகவும் பாகற்காய் பர்ஃபி அப்புறம் வேப்பிலை பானமும் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நான் சமைச்சது இப்போ யாரு சாப்பிடுவாங்க? அட ராமேஸ்வர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஓவியங்களை வித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஓவியங்களை வரைய சொன்னது நான் தானே. ஆனா நீங்க தான் இதை திருப்பி கொடுத்துட்டீங்களே. இதுக்கான விலையையும் நீங்க தரல. அப்ப ஓவியம் எனக்கு தானே சொந்தம். பாலச்சந்திரன் அவர்களே, இவர் சொல்றது சரிதான். இங்க பாருங்க பண்டிதரே, இது ஒரு உயர்தர கலை. ஆனா என்னாலதான் புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்ன பேசுறீங்க? இந்த ஓவியங்கள் உங்களோடது தானே. உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? என்ன? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிக்கிறேன். இதுக்கான விலையையும் கொடுத்துறேன். எல்லாத்தையும் திரும்ப. ஒரு நிமிஷம் நில்லுங்க ராமேஸ்வர். இது ஒரு ஓவியத்தோட விலைதான். எதுக்காக எல்லா ஓவியங்களையும் அவருக்கு கொடுக்கறீங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவருக்கு இதுல எது பிடிக்குதோ அதை மட்டும் கொடுங்க, மத்த எல்லாத்தையும் வித்துருங்க. ஆனா எனக்கு எல்லா ஓவியங்களும் வேணும். அப்படின்னா நான் இதுக்கான 10 மடங்கு விலையை கொடுக்கணுமா? பாலச்சந்திரன் ஐயா, ஒரு கலைஞனுடைய கலைக்கு எந்த விலையும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கலைக்கு விலையே இல்ல. ரொம்ப கஷ்டப்படாதீங்க. கலையை பாராட்டி அதுக்கான விலையை கொடுங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தால கலையை வாங்க முடியாது. இது நம்ம பாராட்டி கொடுக்கிற வேலை. ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதரே. ராமேஸ்வர், இந்த எல்லா ஓவியங்களையும் நான் வாங்கிக்கிறேன். அதுவும் நீங்க சொன்ன அதே விலையை கொடுத்து. இந்த ஓவியங்களை எடுத்துட்டு என்ன அப்புறமா வந்து பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. அற்புதமான கலையால எனக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுங்க. ஆனா அதுக்கான விலையை நீங்க எனக்கு முதல்லயே சொல்லிடணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இதுக்கான விலையை நீங்க கொடுத்துதான் ஆகணும். விலை என்னன்னு சொல்லுங்க. அது இதே மாதிரி பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு அவங்க கலையோட முக்கியத்துவத்தை புரிய வைங்க. அதுவே எனக்கு போதுமானது. ஓவிய கலைன்னு வரும்போது அத நான் எப்பவுமே என்னோட பெரிய அதிர்ஷ்டமா உணர்வேன். ரொம்ப நன்றி. வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வாங்க. இங்க வந்து உட்காருங்க. குருஜி, குருமாதா உங்களை எழுந்திருக்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே எந்திரிச்சிருங்க. சும்மா இருக்க, நான் எந்திரிக்க மாட்டேன். மகாராணி சின்னாதேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி திருமலாம்பா வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சின்னாதேவி
பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மந்திரியாரே, அதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. குருவே, பட்டாபிஷேகம் முடிஞ்சது. மகாராணி சின்னாதேவி அவர்களே, மகாராணி திருமலம்பா அவர்களே, என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இந்த ராஜ்யத்தின் மகாராணிகளா இருந்து உங்களோட நல்லாட்சிய வழங்குங்க. நீடூழி வாழ்க. நல்லதே நடக்கட்டும். இந்த சிம்மாசனம் உங்களுக்காக காத்திருக்கு. சின்னாதேவி அவர்கள், மகாராணி திருமலம்பா அவர்கள், மகாராணி சின்னாதேவி அவர்கள், மகாராணி திருமலம்பா அவர்கள். என்ன மகாராணிகள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மகாராணி அவர்களே, நான் அப்புறம் இந்த அரசவையில் இருக்க எல்லாரும் உங்க கூட, உங்க 2 பேர் கூடயும் துணையா இருப்போம். உங்க உதவிக்காக நாங்க எப்பவும் உங்க கூடவே இருப்போம். இங்க ராஜ்யத்துடைய எல்லா வேலைகளையும் நீங்க சரியா செய்வீங்கன்ற எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, முழு நம்பிக்கையும் இருக்கு. உங்களுடைய ஆட்சி சரித்திரத்துல நிச்சயம் இடம் பெறும். நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா. சில சமயங்கள்ல இந்த ராமகிருஷ்ணனுக்கு வாய் ரொம்ப அதிகமா தான் போகுது. மகாராணிகள் வாழ்க. புகழ்வாய்ந்த மாயாவி கோகா, நீங்க 2 பேரும் பொறுப்பேற்ற இந்த நல்ல நாள்ல அவரோட கலையை இங்க காட்டணும்னு விரும்புறாரு. மாயாவியா? அப்போ சீக்கிரம் வர சொல்லுங்க. கட்டளைப்படிய மகாராணியாரே. அவரோட வித்தைகளை பார்க்கிறதுக்கு சரியான இடம் இந்த அரியாசனம் மட்டும்தான். என்ன மகாராணி சின்னாதேவி? ஆமா. வணக்கம் மகாராணிகளே. இந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற மாயாவி கோகா ரொம்பவே கொடுத்து வச்சவன். ஏன்னா உங்க 2 பேருக்கு முன்னாடி இந்த விஜயநகரத்து அரசவையில என்னோட கலையை காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோட மந்திர வித்தைகளால உங்க எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாயாவி அவர்களே, ஒருவேளை நீங்க சிறந்த வித்தைகளை காட்டினீங்கன்னா என் தரப்புல இருந்து உங்களுக்கு பரிசுகளும் கிடைக்கும். மாயாவி, உங்களுடைய மாய வித்தைகளை ஆரம்பிக்கலாம். சரிங்க மகாராணி. என்னோட பேரு கோகா. எனக்கு இணை யாரும் இல்ல. என்னோட வித்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா வாயடைச்சு போயிடுவீங்க. உங்க எல்லாரையுமே நான் மாயமா மறைய வச்சிருவேன். மறைஞ்சிருக்கிற எல்லாமே உங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியும். கண்களுக்கு தெரியறது ஒரு நொடியில மாயமா மறைஞ்சு போயிடும். தேவி, உங்க ஆபரணங்கள் அழகா இருக்கு. அதிசயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது மேல இருக்கிறவ. ஆனா இந்த கோகா உங்க எல்லாரையும் வாயடைச்சு போற அளவுக்கு மாயஜாலங்கள் பண்ணுவேன். என்னுடைய ஆபரணங்கள் எங்க போச்சு? அப்புறமா நீங்க கையை தட்டுங்க. முதல்ல எல்லா பெண்களுமே உங்க ஆபரணங்கள் இருக்கான்னு பாருங்க. அம்மா, உங்களோடது இருக்கு. ஆபரணங்கள் மாயமா போய் என்ன பிரயோஜனம்? இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படியே ஒரேடியா மாயமா மறைஞ்சிட்டா ரொம்ப நல்லது. இந்த வருணமாலா உட்பட. ஆபரணங்கள் காணாம போனது உண்மைதான். ஆனா அது அரசவையை விட்டு வெளியே போகல.
ஆபரணங்களை திருடுனவன் இன்னும் இந்த அரசவையில தான் இருக்கான். என்ன ராஜகுருவே? யார் அவன்? யாருங்கிறத சீக்கிரம் சொல்லுங்க. நானே பிடிக்கிறேன் அவனை. அவனை பிடிச்சு திருடன் ஆபரணங்களை திரும்ப வாங்குறேன். அடடா, திருடன் யாருன்னு கோத்வால் அவர்களுக்கு தெரியும். என்னது, எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அது எப்படியா? அது கோத்வாலுக்கு தெரியும். என்ன பேசுறீங்க நீங்க? அதாவது ஆபரணங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் அந்த திருடன். குருஜி, இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்க ஒரு திருடன். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இதோ பார் மாயாவி, அரசவையில இருக்கிற எல்லாரும் பாருங்க. எங்கய்யா ஆபரணங்கள்? அவர்கிட்ட ஏன் கேக்குறீங்க? சரி, ஒண்ணு கேக்குற சொல்லு. ஆபரணங்கள் எல்லாத்தையும் நீங்க தானே போட்டிருக்கீங்க. என்னது, நான் போட்டிருக்கேன்? என்னடா முட்டாள்தனமா உளறீங்க? போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.